அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சுன்னத்தான ஒரு நீரை அருந்தும்போது சுன்னத்தான விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம தண்ணி சாதாரண தண்ணி குடிக்கிறதுல எத்தனையோ விதம் எத்தனை சுன்னத்துகள் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். வலது கையால் குடிக்கிறது, பிஸ்மில்லா சொல்கிறது, அப்புறம் எல்லாம் குடிக்கும்போது பாத்திரத்தில் மூச்சு விடாமல் வெளியே விடணும். ஒரே மூச்சில் குடிக்காமல் 3 முடக்கா குடிக்கிறது. அப்புறம் அதில் ஊதி ஊதி ஒரு சூடானதாக இருந்தால் அதை ஊதி குடிக்கக்கூடாது, ஆற்றிட்டு தான் குடிக்கணும். அப்புறம் நின்றுக்கிட்டு குடிக்கக்கூடாது. ரெண்டாவது குடித்து முடித்த பிறகு ஒரு துவா ஓதுறது, அதுக்கான உள்ள ஒரு துவாவை நம்ம சுக்குர் செய்கிறது. இந்த மாதிரி தண்ணியை பார்க்குறது, வலது கையால் எடுக்கிறது, அல்லாஹ்வுடைய பேர் சொல்கிறது, அதுக்கு பிறகு அதை பாத்திரத்தில் மூச்சு விடாமல் குடிக்கிறது, ஒரே மூச்சில் குடிக்காமல் 3 முறை குடிக்கிறது. அப்புறம் அது குடித்து முடித்த பிறகு அது நின்றுக்கிட்டு குடிக்காமல் உட்காந்து குடிக்கிறது. குடித்த பிறகு அல்லாஹ்வை புகழுகிறது. அல்லாஹ்வை புகழும்போது அல்லாஹ் அந்த அடியான் திருப்தி கொள்கிறான். நம்ம அதை ஓதி நம்ம தண்ணியை குடிக்கிறதுனால அல்லாஹ் அவனை புகழ்கிறதுனால 4 முறை தான் ஒரு நாளைக்கு நம்ம 25 ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தண்ணி குடிக்கிறோம் அத்தனை தடவை நம்ம அந்த சுன்னத்தை பேணுறோம். ஓகேவா? நஃபில்களை வீட்டில் தொழுகிறது. கடமையான தொழுகையை மற்ற தொழுகைகளை நம்ம பள்ளியாசலில் தொழுந்தாலும் நஃபிலான தொழுகையை ஆண்கள் பள்ளியாசல் சொல்லுவாங்க. அடுத்தவங்க பார்க்காத நிலையில் தொழுகிற நஃபில் தொழுகைக்கு நம்ம 23 முறைக்கு சமமானதான். ஏன்னா அடுத்தவங்க பார்க்காம நஃபில்களை நம்ம தொழுகிறது வீட்டுக்குள்ளே. அதனால் அது சிறப்பானது. நஃபில் தொழுகையில் வீட்டில் ஏற்படுகிற நன்மை என்னென்னா, தொழுகை முழுமையாக பணத்தூய்மை ஏற்படுகிறது. முகஸ்துதியை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்ள இது உதவியாக இருக்கும். அதனால் வீட்டில் தொழுவதால் அங்கே அல்லாஹ் அருள் இறங்குகிறது. ஷைத்தான் அதிலேருந்து வெளியேறி விடுகிறான். அதனால் நம்ம வீட்டில் நஃபிலான சுன்னத்தான் நம்ம ஃபர்லான தொழுகை ஏதாவது பாக்கி இருந்துச்சுன்னா அந்த சுன்னத்தான தொழுகை அதை கடைசியில் நம்ம நம்மளுடைய தராசில் நம்மளுடைய மாஷரில் நிற்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபர்லுக்கு பதிலாக அந்த சுன்னத்தை அதுக்கு எடுத்துக்குவாங்களாம். சுன்னத்தானது அதுக்கடுத்து நஃபிலான வணக்கங்கள் அதில் சேர்க்கப்படுமா. அதனால் நம்ம நிறைய சுன்னத்தான வணக்கங்களில் நம்ம தொழுகைகளை தொழுகணும். அதனால்